تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துன்னுரைன் என்பது எந்த சஹாபியின் புனைப்பெயர்? துன்னுரைன் என்பது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புனைப்பெயர். திருக்குர்ஆனை இன்றுள்ள அமைப்பில் தொகுத்தவர் யார்? திருக்குர்ஆனை இன்றுள்ள அமைப்பில் தொகுத்தவர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிறுவர்களில் முதலில் ஈமான் கொண்டவர் யார்? சிறுவர்களில் முதலில் ஈமான் கொண்டவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கைபர் வெற்றியாளர் என்று எந்த சஹாபிக்கு கூறப்படும்? கைபர் வெற்றியாளர் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறப்படும். 4 மத்தாபுகளின் இமாம்களின் பெயர்கள் யாவை? இமாம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் அஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த காய் எது? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த காய் சுரக்காய். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த எண்ணெய் எது? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த எண்ணெய் ஜெய்தூன் எண்ணெய். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நறுமணம் எது? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நறுமணம் முஸ்க் மற்றும் ஊர். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபரை அமைத்தவர் யார்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபரை அமைத்தவர் அபூ தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிக அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி யார்? மிக அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹாபாக்கள் எங்கெங்கு எத்தனை ஹிஜ்ரத் செய்தார்கள்? சஹாபாக்கள் மொத்தம் 2 ஹிஜ்ரத் செய்தார்கள். முதல் ஹிஜ்ரத் ஹபஸாவுக்கும், 2வது ஹிஜ்ரத் மதீனாவுக்கும் சென்றார்கள். இஸ்லாமில் முதலில் அம்பு எய்தவர் யார்? இஸ்லாமில் முதலில் அம்பு எய்தவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காபத்துல்லாவின் மினாராவை கட்டிய கலிஃபா யார்? காபத்துல்லாவின் மினாராவை கட்டியவர் அப்பாசி கலீஃபா அபு ஜாஃபர் மன்சூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதலில் அல்லாஹ்வின் பாதையில் வாள் ஏந்தியவர் யார்? முதலில் அல்லாஹ்வின் பாதையில் வாள் ஏந்தியவர் ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரியாலுல் ஜன்னா என்றால் என்ன? மஸ்ஜிதுல் நபவியின் அன்னலாரின் ரவுலாவுக்கும் மிம்பருக்கும் இடையில் உள்ள இடத்தின் பெயர் ரியாலுல் ஜன்னா என்று கூறப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.